14 வருஷம் வரலன்னா நெருப்புக்குள்ள இறங்கிடுவேன்னு சொல்லி சொன்ன வார்த்தையை காக்க வேண்டும். ஏனென்றால் நான் பிறந்த குலம் அப்பேற்பட்ட சூரிய குலம், நானும் அக்னியில் இறங்குவேன் என்று அந்த 14 ஆண்டுகள் முடிந்த அடுத்த நொடியில் இறங்கப் போகின்ற போது அவனுடைய கரம் பற்றி கொஞ்சம் பொறுத்திரு, ராமன் வந்து விடுவான் என்று சொல்லி மீண்டும் ராமனுடைய உயிரை ராமனுக்கே சேர்த்த பெருமை அனுமனுக்குத்தான் உண்டு என்பதால் நான் எப்படி ராமகாதையில் நினைத்து பார்க்கின்றேன். கம்பன் ஆயிரம் பாடல்களை வைத்து ராமனுக்கு பெருமை சேர்த்தான். அங்கொன்றும் இங்கொன்றுமாக வைத்து அனுமனுக்கு பெருமை சேர்த்தான். 1000 காட்சியில வர்றது பெருமை இல்லை, 2 காட்சியில வந்து இதயத்தை கவர்கின்றவன் தான் பெருமைக்குரியவன் என்பது சைவ இலக்கியத்திலும் சரி வைணவ இலக்கியத்திலும் சரி ஆண்டவன் பெருமை முழுமையாக பேசப்பட்டாலும் கூட அடியவர் பெருமைக்கு அங்கொன்று இங்கொன்று பாடல்கள் தான் இருக்கிறது. ஆனால் அது ஆண்டவன் பாடத்தையே மறைக்கிறது என்பதால் என்னை பொறுத்தவரை பக்தி இலக்கியங்கள் பெரிதும் வலியுறுத்தியது, பெரிதும் பேசியது ஆண்டவன் பெருமையை காட்டிலும் அடியவர் பெருமையே என்பதை அழுத்தம் திருத்தமாக நெஞ்சுரத்தோடு அனுமன் துணை கொண்டு சொல்லி முடிக்கிறேன். குரு சேனல் நேயர்களுக்கு பணிந்த வேண்டுகோள், இந்த நிகழ்வை நீங்கள் பார்ப்பதோடு மட்டுமல்லாமல் 10 பேருக்கு பரப்ப வேண்டும். இதை 4 பேருக்கு நீங்க ஃபார்வர்ட் பண்ண வேண்டும். காரணம், யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம். மீண்டும் சந்திப்போம், சிந்திப்போம்.